அடிப்படையில் இருந்து ஆரம்பிப்போம். நான் இப்போ ஒரு 4 தேர்தல் அனுபவம் பெற்றவன். என் தொகுதி மட்டும் இல்லை, எங்கள் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியை எங்கள் தலைவர் அறிவுறுத்தலின் உருவாக்கி அதை சாதாரண வெறும் ஐடி அணி இல்லாமல் தேர்தல் பணியில் சிறப்பாக பயிற்சி பெறுவதற்கு பல படிகள் எடுத்து 16 தேர்தல் அந்த அணி கிடையாது, 19லயும் 21லயும் பல வேட்பாளர்களை நிறுத்தி அதனால் பயிற்சி பெற்று எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் பண்ணதனால் தேர்தல் விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் ஆய்வினால் வந்த தெளிவு பெற்றவன் நான். இதனால் 2026 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுந்தேன், 10-12 பக்கம். பட்டியலிருந்து, விதிமுறைகள்லேருந்து, ஆணையத்துடைய செயல்பாட்டிலிருந்து, ஃபார்ம் 17, ஃபார்ம் 20 மிஸ்மேட்ச்லேருந்து, போலிங் மாடல்லேருந்து, போலிங்க்கும் கவுண்டிங்க்கும் நடுவில் இருக்கிற கேப்ல இருந்து, கவுண்டிங்ல இருக்கிற பிளவுல இருந்து ஒரு 20-25 இடங்களில் இதை சிறப்பிக்கணும் என்று எழுதினவன் நான். அது மட்டும் இல்ல, இந்த டேட்டாவை பல முறை பல வகை அனலைஸ் பண்ணவன். குறிப்பா ஒரு உதாரணம் சொல்றோம். ஆர்கே நகர்ல 2016 தேர்தலுக்கு பிறகு 2 இடைத்தேர்தல் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒன்னு அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க, இன்னொன்னு அறிவிச்சு நடந்தது. முதல் பொது தேர்தலுக்கும் 2வது இடைத்தேர்தலுக்கும் நடுவுல 30,000 வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம். நீக்கின பிறகு நாங்க அந்த தகவல் எடுத்து ஆய்வு செஞ்சும் போது 2800க்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட் இல்ல, ஒரு அட்டை 6 முறை அதே தொகுதியில் இருந்தது. 5 முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர், ஒரே வயது, பாலினம் பெண். 6வது முறை அதே ஓட்டர் ஐடிக்கு வயது வேற, பெயர் வேற, பாலினம் ஆண், பெண்ணா இருந்தவங்க இந்து பேர் வச்சிருந்தவங்க, ஆம்பளையா இருந்தவங்க இஸ்லாமிய பேர் வச்சிருந்தாங்க அதே ஓட்டர் ஐடியில். இவ்வளவு பிழை இருந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார். எனவே இது ஒரு தொகுதியில் அன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது. அதனால நிறைய தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதுக்கு மேல் சொல்லுவேன், மாநகரங்களில் கூடுதல் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஓட்டிங் பெர்சன்டேஜ் 16% ஒரு காலத்தில் மாநகரங்களில் கூடுதலாக இருக்கும், புறநகரங்கள் கம்மியா இருக்கும். விழிப்புணர்வு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லா மாநகரங்களும் தான் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவ்வளோ பிழைவு இருக்கு, கிராமத்துல அவ்வளோ பிழைவு இல்லை. இதெல்லாம் தாண்டி சொல்றேன், அதனால் மாத்தணும், சீர்திருத்தணும். ஏற்கனவே பல SIR இந்த நாட்டில் நடந்திருக்கு, இதுதான் முதல் கிடையாது. ஆனாலும் இந்த முறை நான் ஒரு 3-4 காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன். ஒன்னு, தேர்தல் 4 மாசத்துல வரும்போது இப்ப உங்களுக்கு என்ன அவசரம்? 2வது, இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடிச்சு 100% ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும். நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க, அறிவிச்ச பிறகு பயிற்சி அளிக்கிறீங்க, அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க, யாரு BLO-வா இருக்கணும், யாரு சூப்பர்வைசர். அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது, ATM மாத்துறதுன்னு வேலை செஞ்சிருந்தாங்களோ, இந்த முறையும் ஆசைக்காக ஒன்னு அறிவிச்சுட்டு செயல்பாட்டை பத்தி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது. குறிப்பாக சொல்றேன், 3வது பிரச்சனை, இந்த டேட்டா என்ன சொல்றாங்க, 2005 மாநகரங்கள் இல்ல 2002 புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த SIR-இல் உங்கள் பெயர் இருந்தால் நீங்க வெறும் புது போட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கைது போட்டு ஓட்டர் ஆயிடலாம். ஆனா மக்கள் தொகையும் சரி, தொகுதி வரையறையும் சரி நிறைய மாறி இருக்கு இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால. நடுவுல 2005 பாத்தீங்கன்னா மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை. ஆனா அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் 1,40,000 என்னமோ. அதுல பல பேர் தவறி இருப்பாங்க, பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க. மிஞ்சி போனா அதுல 1,00,000 பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்க. ஆனா இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,40,000. அப்போ 1,40,000 பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிபிகேஷன் கிடைக்காது. இது என் தொகுதியில்.
பக்கத்து தொகுதி எடுங்க. மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது 2005. 2011 மரவரையில தான் அது வந்துச்சு. கரெக்டா? அப்பனா அது 100% புதுசா எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல பக்கத்து தொகுதியில இருந்து கொண்டாந்து காமிக்கணும். இந்த வேலையெல்லாம் 30 நாளுக்குள்ள முடிக்க முடியுமா? ஃபார்மும் பத்தல, ஆளும் பத்தல, ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தல. இவங்கெல்லாம் முழு நேரம் வேற வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த பிஎல்ஓ போட்டிருக்காங்களா, அவங்கெல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்ல. அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள், வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள். கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்திருக்கு. கூடுதல் பணியாக இவ்வளோ குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா கையில இல்லாம எப்படிங்க நீங்க இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போறீங்கள்? எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது. வாயில வடை சுடுறது ரொம்ப சுலபம். அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும், திட்டமிடணும், யோசிக்கணும். ஆக்சுவலா கிரவுண்ட்ல யாரு போய் பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும்னு இறைவன் மாதிரி நினைச்சா இது சாத்தியமே இல்லை செயல்பாட்டுக்கு. கடைசியா சொல்றேன், ஒரு காலத்துல தேர்தல் ஆணையத்துல போய் தகவல்லாம் டவுன்லோட் பண்ணா அதை ஈஸியா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ல ஏத்துற அளவுக்கு இருந்தது. அது எக்ஸல்ல பிடிஎஃப் மாத்தி பிடிஎஃப் பப்ளிஷ் பண்ணுவோம். இல்ல ஒரு காலத்துல கேட்டா எக்ஸலா கூட கொடுப்பாங்க. அப்பனா அதை எடுத்து ஆய்வு செய்யறது மிகவும் சுலபம். இப்ப யாருமே அவங்கள தவிர எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தகவல் எல்லாம் அவங்க வச்சிருக்க டேட்டா பேஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி பிரிண்ட போட்டோ எடுத்து அந்த போட்டோ இமேஜை தான் லோட் பண்றாங்க. அது ப்ராசஸ் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டரால. அப்ப நியாயமாக செயல்படுற ஒரு ஆணையம் ஏன் தகவலை இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுத்தணும்? உங்க செயல் உண்மையா இருக்கா, நியாயமா இருக்கா? யார் வேணாலும் ஆய்வு செய்யறதுக்கு தகவல் நீங்க எக்ஸல்லே கொடுங்க. நீங்க ஏதோ ஒளிச்சு மறைச்சு இறைவில் வேலை செய்யற மாதிரி நபரா இருக்கீங்க, அதனாலதானே நீங்க மறைக்க பாக்குறீங்கன்ற அச்சம் வரும்ல. அதனால இந்த திட்டமே இந்த நேரத்தில், இந்த குறுகிய நேரத்தில், தேர்தலுக்கு முன்னால் இந்த குறைந்த ஒரு பணியாளர்கள் எண்ணிக்கை வைத்து என்ன சொல்றாங்க, ஒரு பூத்துக்கு ஒரு ஆள், ஒரு பூத்துல 1000 ஓட்டு இருக்கு, ஒரே ஒரு ஆள் இந்த 1000 ஓட்டை வேலிடேட் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க ஏற்கனவே வேற பணியில இருக்காங்க. ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த வேலையை செய்ய முடியும். அந்த நேரத்துல கரெக்டான ஃபார்ம் இருக்கான்னு தெரியாது, அவங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாது, எதுவுமே தெரியாத நேரத்துல ஒரே மாசத்துல முதல் பட்டியல் இடணும்னா இது செயல்பாட்டுக்கு ரொம்ப கடினம். அவங்க எது வேணாலும் கனவு வச்சிருக்கலாம். அப்போ கேட்கிற கேள்வி, என்ன கனவு இது? இது அவங்களுடைய சக்தி கூடுதல் நியாயத்துக்கு இல்ல உண்மைக்கு மேல் இருக்குன்ற கனவா, இல்ல எப்படியாவது மக்களை ஒதுக்கணும் அப்படின்ற கனவா? என்ன கனவு இதுன்னு சொல்ல தெரியல.